இன்னைக்கு உன் கையில் 5 ரூபாய் இல்லை, அதனால நீ கீழே கிடையாது. உன் தேவன் உனக்குள்ள இருந்தார்னா உன்னை விட இந்த உலகத்துல பெரிய ஐஸ்வர்யமான யாரும் கிடையாது. சில நேரங்கள்ல தேவன் நம்மளை சில பாதைகள்ல அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? வேல்யூவை எப்பவுமே அடைச்சு தான் வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே? ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல இருந்து தூக்குனா கூட அங்க உன் வேல்யூவை காட்டுறதுக்கு தான் தூக்குறார். ஒரு வேலையில சொல்லக்கூடாதா? இப்ப நம்ம நினைக்கலாம் சில வேலைகள் இங்க நல்லா தானே ஆண்டவர் இருந்தது, இந்த கம்ஃபர்ட்டா தானே ஆண்டவர் இருந்தது, ஏன் ஆண்டவர் இல்லப்பா, உனக்கான வேல்யூ அந்த இடத்துல கிடையாது. உன் வேல்யூ வேற, உன் லேண்டோட வேல்யூ வேற. ஏதோ ஒரு தோல்வியை பார்த்ததுனால மொத்தமும் ஸ்டாப் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை கட்டுகிறவர். உன்னை இடிந்து தரைமட்டமாக போக விட மாட்டார். நிர்மூலமானவைகளை கூட கட்டுகிறார்னா உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் பிசினஸ், உனக்கு கொடுத்த ஊழியத்தை, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை, உனக்கு கொடுத்த மனைவியை, உனக்கு கொடுத்த கணவனை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். நம்புற பிள்ளைங்க. நம்ம ஆண்டவர் நம்மோடு நம்மை வழி நடத்துகிறவர். நம்ம கடந்த நாட்களில் பண்ணக்கூடிய கூட்டங்களை முடிச்சிட்டு வரும்போது எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். திடீர்னு நம்ம காருடைய பேக் டயர் வெடிச்சு. நைட்டு 11 மணி, யோசித்து பாருங்க. 11-11:30 மணி இருக்கும். கொடான்னு சத்தங்க பார்த்தா என்ன நடந்தனே தெரியல. வீல், அந்த டயர் வீலர் விட்டே கலந்துட்டு. அப்போ ஆண்டுடைய கிருபையில் எந்த விதம் எங்களுக்கோ ஏதோ அந்த விதமான வேற மாதிரி எதுவும் ஆகலை. ஸோ டக்குன்னு உடனே வண்டி நிப்பாட்டிட்டோம். இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் பார்த்தது என்னென்னா, அப்போ யோசிக்கிறேன் என்னென்னா, அந்த ஸ்டெப்னி கலத்துற, ஏன்னா அதெல்லாம் நம்ம கலத்துறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி ஆண்டவரை இதெல்லாம் பண்ணுறதுன்னு அப்படி கொஞ்சம் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். திடீர்னு நாங்கள் நிற்கிறது ஒரு ரோட்டில் நிற்கிறோம். ஹைவேலே உங்களுக்கு தெரியும், ஹைவேல எப்படி வண்டிகள் வந்துகிட்டே இருக்குங்கிறது தெரியும். ஸோ வண்டியை மூவ் பண்ணக்கூட முடியாது, அப்படி ஒரு நிலைமை. அந்த இடத்துல தான் வண்டி என்ன செய்யுது, நிற்கிது, மூவ் பண்ணக்கூட முடியாது. அப்போ எங்கிட்ட இருக்கிற அந்த அந்த இது ரெஃப்ளெக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ணினா கூட வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு இப்படி ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு பெட்ரோல் வண்டி வருது. வந்து ஃபுல்லாக எங்களை சுற்றி கவர் பண்ணி, முதல்ல அந்த அந்த கூம்பு வடிமா, அது பேர் என்ன தெரியல எனக்கு, அந்த ஒரு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சுட்டாங்க. சரி, மாட்டுறதுக்கு எதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஆக்சுவலாக அவங்க தான் செய்யணுமா, ஆனால் அவங்களுக்கு செய்ய தெரியல. ஆனால் அதான் அடுத்த நிமிஷத்தில் ஒரு எக்ஸல்ல ஒருத்தர் போகிறாரு. ஒரு 11:30 மணிக்கு யோசித்து பாருங்க. வண்டி எக்ஸல்ல ஒருத்தர் போனவர் எங்களை பார்த்து நிற்கிறார். அப்போ பார்த்துட்டு திரும்பி பார்த்தாரு. நான் சொன்னேன் இப்படி ஆயிடுச்சு. வந்தார், அவரே கலத்தினாரு, அவரே எல்லாத்தையும் பண்ணினாரு. ஆச்சரியமா கேட்டால் சொன்னார், நான் மெக்கானிக்கு, ஏன் இந்த வழியை வந்தேன் எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் அப்போ தான் யோசிக்கிறேன் என்னன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்ம எந்த அளவு வாட்ச் பண்ணுறாரு பாருங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு உதவி கிடைச்சிருக்கலாம், ஏன் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிடைக்கலாம். ரைட் டைம், சரியான நேரத்தில். எப்போ என்னுடைய வண்டி நின்று நான் அப்படியே யோசித்து நிற்கிறோம். நைட்டு, ஏன்னா பகல்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நைட்டு யோசித்து பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் அந்த மெக்கானிக் வராம பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் எந்த அளவு நம்மை கவனிக்கிறார், நம்மை நடத்துகிறார். ஆமென். பைபிள் அழகா இருக்கு. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் என்ன செய்வார்களாம், ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு சர்ப்பத்தை என்ன செய்வாய், மிதித்து போடுவோம். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்து. அப்போ எனக்கு அந்த நேரம் அந்த மெக்கானிக் வந்து டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு ஜாக்கியை போட்டு வண்டி ஏற்றி இறக்கி, ஸ்டெப்னி நம்ம வண்டியில் ஸ்டெப்னி இறக்குறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும். அது சின்னதாக உள்ள விட்டு நோண்டி, அது இவ்வளோ நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எடுக்கவே இல்லை பார்த்தீங்களா, லாக் ஆயிடுச்சு. எடுக்கிற அது ஸ்டெப்னி அந்த டயரை இறக்குறதுக்கே பெரிய கஷ்டமா. ஆனால் ஆண்டவர் அதையுமே மகிமையாக நடத்தி, நான் நினைச்சேன் நைட் அவ்வளோதானோ, அப்படிதான் நினைக்கும் போது இல்லை, எல்லாவற்றையும் நடத்தி பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ அந்த நேரம் எனக்கு ஒரு பாடல் வந்து என் மனசை வந்து எனக்குள்ள வந்துச்சு. எனக்கு ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை
சோர்ந்து போன என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே கிருபையே எனக்கு உதவி செய்த கிருபை, போன என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு சோர்ந்து போன என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஆமென். அப்போ இந்த வார்த்தை என் மனசை ரொம்ப பலப்படுத்திச்சு. ஏற்ற நேரம், கொஞ்ச நேரம் வந்திருக்கலாம், இல்லைன்னா காலையில் பார்த்துருக்கலாம். புரியுதுங்களா? என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் அந்த நேரம் யார் அனுப்பணுமோ, ஆமென், சரியான ஆள். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெட்ரோல் வந்தது, ஆனால் அவங்களுக்கு அந்த வேலைலாம் செய்யக்கூடியது தெரியல. அதுக்குன்னே வச்சுருக்காங்க போல், ரோட் சைடுக்காக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம்தான். பட் அவங்களுக்கு அதை பண்ண தெரியல. ஆனால் அந்த ஒரு மெக்கானிக் கரெக்டான டைமில் அந்த மெக்கானிக் வந்து நின்று நம்ம வண்டிக்கு முன்னாலே வந்து நின்று அதை சரிப்படுத்தி ஆண்டவர் அனுப்பணும் போது தான் எனக்கு ஒன்று நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் ஏதோ நமக்கு செய்கிறவர் அல்ல, ஏற்ற நேரத்தில் சரியான நபரை கொண்டு, சரியான ஆட்களை கொண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இது ஏன் சொல்லணும்? ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை எனக்கு ஒரு காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அது எனக்காக மாத்திரமல்ல, எத்தனையோ ஆயிரங்களுக்கு இதை நான் சொல்லும்படியாய், எத்தனையோ ஆயிரங்கள் இதை கேட்கும்படியாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போமே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க விசுவாசிங்க. எனக்கு ஏற்ற நேரத்தில், எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். ஏற்ற நேரத்தில் அவர் எங்களுக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஏற்ற நேரத்தில் அவர் எங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏற்ற நேரத்தில் அவர் எங்களுக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஆமென். ஆமா, the right time, அதாவது ரைட் பர்சனை வச்சு வந்து அதை கிண்டிட்டு போகிற மாதிரியோ குழப்பிட்டு போகிற மாதிரியோ பர்சனை வச்சு அல்ல, கரெக்டான ஆளை கொண்டு வந்து உன் வாழ்க்கை நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, த ரைட், கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆட்களை வச்சு ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சரிப்படுத்துகிற ஒரு ஆராதனை. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை நம்மளோட லைஃப்ல சில விஷயங்கள் உடைந்து போய் இருக்கிறது, அது நொறுங்கி போய் இருக்கிறது, அதை யார் சரிப்படுத்த முடியும்? அதுக்கான ஆட்கள் நம்ம பக்கத்திலே இல்லாத மாதிரி தான் நம்முடைய லைஃப் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் சரியான நபரை கொண்டு அதை கர்த்தர் சரிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரிப்படுத்தவே முடியாது என்கிறது தேவனுடைய அகராதியிலே கிடையாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் லைஃபை சரியே படுத்த முடியாது, என் குடும்பத்தை சரிப்படுத்தவே முடியாது, என் வாழ்க்கையில எதையுமே சரிப்படுத்துற ஒரு நிலையெல்லாம் நாங்க தாண்டி போயிட்டோம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க, முடியாதவைகளை அவர் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மாறாதவைகளை கூட அவர் மதுரமாக, மாறாக்களை கூட அவர் மதுரமாக மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இன்னைக்கு விசுவாசிப்போம், நம்புவோம் அந்த வார்த்தையின்படியாய். ஒருவேளை இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்ன இடத்துலலாம் இதை சரிப்படுத்த முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, இதை சரிப்படுத்த முடியாது, அவ்வளோதான் சொன்ன இடத்துல கூட தேவன் அதை சரிப்படுத்தி உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். அதனால நல்லா கவனிக்கணும், யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய லைஃபை சரிப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இழப்புகள். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே, சத்தமா சொல்லுங்க. ஆமா தானே?
யோபு லைஃப்ல சரிப்படுத்தவே முடியாது. கரெக்டா? ஆமா, அவ்வளவு பெரிய இழப்புகள், அவ்வளவு பெரிய நஷ்டங்கள், அவ்வளவு பெரிய விதமான தோல்விகள் மத்தியில தான், சரீர பிரகாரமாக கூட அடிக்கப்பட்ட ஒரு வேதனையின் மத்தியில தான் யோபு இருக்கிறார். சரிப்படுத்தவே முடியாது. இதுதான் நம்முடைய சூழ்நிலைகள். பார்க்கிறவங்க அப்படிதான் நினைப்பாங்க, சரிப்படுத்த முடியாது. சிலர் நினைப்பாங்க தானே, இந்த காரியங்களை இது விஷயத்தை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் புரியுது? எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் சரிப்படுத்த முடியாதவைகளை கூட இன்றைக்கு கர்த்தர் சரிப்படுத்துகிற ஒரு நாட்களாக இருக்கும். சரிப்படுத்த முடியாது. என் ஃபேமிலி லைஃபை சரிப்படுத்த முடியாது. என் பிசினஸை நீ சரிப்படுத்த முடியாது. நான் வாங்கின கடன் பிரச்சனையை நீ சரிப்படுத்தவே முடியாது. இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் இன்றைக்கு சரிப்படுத்த முடியாதவைகளை கூட அவர் சரிப்படுத்த இன்னைக்கு ரெடியா இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில கோணலானவைகளாக தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில இந்த சொல்லுவாங்க பொதுவா இடியப்ப சிக்கல் நிலைமை தான் என் லைஃப் இருக்கிறது. இதை சரிப்படுத்த முடியுமா? இந்த கணக்கை நம்ம தீர்க்க முடியுமா? உண்மைதான், உங்க கணக்குப்படி அது கஷ்டம்தான். ஆனா தேவனுடைய கணக்கின்படி தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்ம நம்புவோம், என் ஆண்டவர் சரிப்படுத்த முடியாதவைகளை கூட அவர் சரிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? யாரெல்லாம் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைய பகுதிகள் சரியில்லாமல் இருக்கிறதப்பா, இதை இன்னைக்கு சரிப்படுத்துங்கன்னு கேட்கிற பிள்ளைங்க வாய்களை திறந்து இந்த ரைட் டைம் இது ஒரு பிரேயரா கூட எடுத்துக்கொள்ளுங்க. என் வார்த்தைகளை கர்த்தர் புறப்பட செய்யும் போது அதை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே சொல்லுங்க, நிறைய பகுதிகள் ஆண்டவரே என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. என் சொத்து காரியத்தில், என் குடும்ப சொத்து காரியத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஆண்டவரே இதை சரிவே படுத்த முடியல. கோர்ட்ல போய் மாசம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள், அதனால கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையிறோம். இந்த சிக்கலை சரிப்படுத்த முடியுமா ஆண்டவரே? இன்னைக்கு விசுவாசிக்கலாமா? என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் நம்புற பிள்ளைங்க, நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தி உங்களை அவர் நன்மையினால் நிரப்பட்டுமே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். தீர்க்கவே முடியாத சூழ்நிலைகளாக இருக்கிறதோ, தீர்க்கவே முடியாத வழக்குகளாக இருக்கிறதோ, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருக்கிறதோ, எஸ், இதை எந்த மனுஷனுடைய ஞானத்தினால் இது நடக்கவே நடக்காது. சரிப்படுத்த முடியாதுதான். அதை நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் வாழ்க்கையில சரீரம் செத்து போனது, குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள், 75 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு கூட அவனுடைய வயசனம் சொல்லுது, அவன் சரீரம் செத்து போனதை கூட அவன் உணராதிருந்தான். சரீரம் செத்து போச்சுதான், இந்த சரீரத்தை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாக்குத்தத்தத்தின்படியாக, வாக்குத்தத்தத்தின் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் அவர் வாக்கு பண்ணினதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அந்த இடத்துல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து ஒரு ஈசாக்கை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்றார். உங்க வாழ்க்கையிலும் அதை அவர் செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லி, ஆண்டவரை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, இதை வீடியோ மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவரே சரிப்படுத்த முடியாதவைகளையும் நீர் சரிப்படுத்தி உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? Come on, come on people. Amen. Malta rabu shadarala. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்தமாய் பாடலாமா? போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்ணது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நல்ல சந்தோஷத்தோட ஆனந்த போற்றி புகழ்கின்றேன்.
அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆனந்த சிரிச்ச முகமா மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. சொல்லுங்க பாபு. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ். சுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் துதிக்கின்றேன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புடன் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு திருப்தி அடைகிறேன். திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அறுசுவை உணவு தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நல்ல கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். சார், எத்தனை பேர் நம்புறீங்க? பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே, ஆராதித்து கொண்டிருக்கும் போதே, அவனுடைய வார்த்தை அழகாய் ஆரம்பத்தில் பேசும்போதே ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஏற்ற காலத்தில் சரிப்படுத்த வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். சரி, எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் நான் சொன்னேன், சில காரியம் மனிதனால சரிப்படுத்த முடியாது, அதையும் தாண்டி போயிட்டோம்.
கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கும். சில உபத்திரவங்கள் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரிப்படுத்தியிருக்கலாம், பட் அதை விட்டுட்டோம், காலங்கள் போன மாதிரி இருக்கும், நாட்கள் போன மாதிரி இருக்கும். திருப்பி அதை சரிப்படுத்துவதற்கோ அதை கட்டுவதற்கோ எந்த விதமான பாசிபிளும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு நாங்கள் போறதுனால எத்தனை விதமான ஜனங்களை பார்க்கிறோம். எத்தனையோ உடைக்கப்பட்டவர்கள், வாழ்க்கை இழந்த பிள்ளைகள். கடந்த நாட்களில் கூட ஒரு சாட்சியை எனக்கு வந்த மெசேஜை நான் ஃபார்வர்ட் பண்ணேன், நம்ம குரூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடும்பமே சாபமாயிடுச்சு. இதெல்லாம் சரிப்படுத்த முடியாது. அந்த புள்ள நினைச்சது அதுதான், சரிப்படுத்தவே முடியாது. 5 வருஷம் ஆச்சு சபைக்கு போய், 5 வருஷம் ஆச்சு சபைக்கு போய், ஆராதனைக்கு போய், இனி எதுவுமே கிடையாது. அப்படி நிலைமையில தான் நம்ம கூட்டத்துக்கு வந்துச்சான். அது புரியுதா நான் சொல்றது? சரிப்படுத்த முடியுமா? அது ஒண்ணு சொல்றேன், அண்ணே என் வாழ்க்கையை கத்தர் மாத்திட்டாருனே, அண்ணே என் வாழ்க்கையை கத்தர் மாத்திட்டாருனே, என் லைஃபை மாத்திட்டாருனே. ஆமென். இதுக்கு பிறகு நான் நினைச்சேன் அவ்வளவுதான், 5 வருஷம் ஆச்சுனே, எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன், எந்த பாஸ்டரையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு என் வாழ்க்கையில் அவ்வளவு நான் நரகத்துல இருக்கிறத போலதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன மாத்திட்டாருன்னு அப்படியே புலம்புது. அது கூட அதால நம்ப கூட முடியல. நான் இப்ப பைபிள் வாசிக்கிறேன், நான் இப்ப ஆண்டவரை தேடுறேன், நான் இப்ப மறுபடி எழுத ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு பேங்க்ல ஆக்சுவலா அது லைஃப் எப்படி சத்துரு திருடி இருக்கு. ஆனா அது நல்ல ஒரு வேலையில 45,000 சம்பளத்துல சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்த பிள்ளை 21 வயசுல அதெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவங்க அம்மா படுத்த படுக்கை ஆகிறாங்க, எதையுமே பண்ண முடியல. பேங்க் எக்ஸாமுக்கு ஆசைப்பட்டு எழுத போதெல்லாம் ஏதோ 1 மார்க்ல போகுதான். அவ்வளவு எல்லாத்துலயுமே நல்லா இருந்த பிள்ளை, டாப்ல இருந்த பிள்ளை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட நிர்மூலமான ஒரு நிலையில தான் நம்ம கூட்டத்துக்கு வந்துருந்துச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிர்மூலமான நிலைமை. அது நினைச்சிச்சு இனி வாழ்க்கை அவ்வளவுதான், எதிர்காலம் ஒண்ணு இல்லை, இனி அப்படிலாம் கிடையாது. ஏதோ அவங்க அம்மாவுக்காக மட்டும்தான் அந்த லைஃப் போயிட்டு இருந்துச்சான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, சரிப்படுத்த முடியுமா அந்த வாழ்க்கைய? தேவனால முடியும். ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப நிர்மூலமான ஒரு நிலைமையில தான், நிர்மூலமாக்கப்பட்ட நிலையில தான் வந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் மறுபடி கட்டி எழுப்பினார் பாரு. அந்த ஒரு ஆவியில ஒரு புது பலத்தை கொடுத்தார் பாருங்க. இனி வாழ முடியுங்கிற நம்பிக்கை கர்த்தர் கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நான் சொல்ல வருவேன், தேவனால முடியாதவைகள் எதுவுமே நம்மத்தில. அந்த சிஸ்டர் கெஜலட்சுமி இருக்கிறாங்க, டி நகர் தானே, டி நகர் வெஸ்ட் மாம்பலம் சைட்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து வந்துட்டு வராங்க. நம்ம ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்பு வரைக்கும் அவங்க லைஃப்ல அவ்வளோ ஒரு போராட்டங்கள். சாதாரண ஒரு நல்ல டாக்டரேட் படிச்சிருக்காங்க, நிறைய காரியங்களை பண்ணி மேகசினே அவங்கள வச்சுலாம் எழுதியிருக்காங்க. நான் நேற்று தான் நானே அதை பார்த்தேன். ஆனா வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிட்டு நம்பிக்கை இல்லாத இருந்த போது தான் நம்ம ஆராதனைக்கு வந்தாங்களாம். ஆண்டவர் நம்ம ஆராதனைக்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவங்க லைஃப்ல அநேக காரியங்களை கர்த்தர் திறக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? ஆமா, அநேக நன்மைகளை திறக்க ஆரம்பிச்சு திருப்பி மறுபடியும் அவங்களை ரெஸ்டோர் பண்ண ஆரம்பித்து, அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் நிர்மூலமானவைகளை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால கட்ட முடியும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், லைஃப்ல நம்ம நல்லா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை நல்லா வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு மகிமை. ஆனா எத்தனையோ ஜனங்கள் உடைக்கப்பட்டு நொறுங்கி போய், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட வாழாம, கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாம, மலடிங்கிற பெயரோட குடும்பத்தால கைவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட சின்னங்களா எத்தனையோ பேர் லைஃப்ல இருக்காங்க. சரிப்படுத்த முடியாதுங்க இத. ஆனா நான் இன்னைக்கு சொல்லுவேன், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நிர்மூலமானவைகளை, உன் நிர்மூலமாக்கப்பட்ட உன் குடும்பத்தை, நிர்மூலமாக்கப்பட்ட உன்னுடைய பிசினஸ், நிர்மூலமாக்கப்பட்ட உங்க ஊழியத்தை, நிர்மூலமாக்கப்பட்ட உன் குடும்ப அன்பை, நிர்மூலமாக்கப்பட்ட குடும்ப ஐக்கியத்தை, எல்லாவற்றையும் மறுபடியும் கர்த்தர் கட்டுகிறவராக. நம்புற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்க பா. ஆண்டவர் சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்பி கட்டி திரும்பி கட்டின தேவன். அநேகர் வாழ்க்கையில எத்தனையோ பேர் சின்ன பின்னமா இருக்காருங்க லைஃப்ல. மனுஷர்களால
கூட இருக்கிறவர்களால, வியாதியினால, கடன் பிரச்சனையினால், செய்யாத ஒரு காரியத்துக்காக அவர்கள் போய் நின்று மாட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் நிர்மூலம், அந்த குடும்பமே நிர்மூலமாகி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானோ என்று சொன்னார் பார், நிர்மூலமாக்கி. ராமன் சொல்லக்கூடாதா? அப்ப ஆண்டோடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை எழுப்பட்டும், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். காலங்கள் போச்சு நினைக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறது காலங்கள் போயிட்டு ஆண்டவரே, இல்ல, கர்த்தருடைய நேரம் இருக்கிறது. பைபிள் அதான் உலகால சொல்லுது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன் ஒளி, எல்லாரும் சொல்லுங்க, என் ஒளி. ஏன் வெளிச்சம் வந்தது? அப்ப நிர்மூலமான நேரங்களிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமா இவங்களை எழுப்பிடுகிறார். என்னன்னா, நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஒரு அலையில சொல்லுங்கப்பா, குடும்பத்துல ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி இருக்கும், ஏதோ ஒரு சின்ன ஷேக்குனால குடும்பமே ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடும், நொறுங்கி போயிடும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. அதன் பிறகு அந்த குடும்பத்துல எத்தனையோ காரியங்கள் எழும்பணும்னு நினைச்சா கூட அந்த குடும்பத்தால் என்ன செய்ய முடியாது, எழும்பவே முடியாது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் நிறைஞ்சதை போல அந்த குடும்பங்கள் ஆயிரும், எழும்பவே முடியாது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, மனுஷனால முடியாதுதான், தேவனால முடியும். கர்த்தர் எழுப்புவார், நிர்மூலமானவைகளை கட்டுவார். ஏதோ ஒரு தோல்வியை பார்த்ததுனால மொத்தமும் ஸ்டாப் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை கட்டுகிறவர். அவர் உன்னை இடிந்து தரைமட்டமாக போக விட மாட்டார். நிர்மூலமானவைகளை கூட கட்டுகிறார்னா, உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் பிசினஸ், உனக்கு கொடுத்த ஊழியத்தை, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை, உனக்கு கொடுத்த மனைவியை, உனக்கு கொடுத்த கணவனை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். நம்புற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கட்டி எழுப்புகிறவர். எத்தனையோ காரியங்களை சாட்சியா சொல்ல முடியும். ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு விசுவாசிங்க, அவனுடைய வார்த்தையின்படியாய் நிர்மூலமானவைகளை அவர் சரி பண்ணுகிறவராய். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரை என் வாழ்க்கையில் நிறைய பகுதியில் நிர்மூலமா இருக்கிறது? அப்படிப்பட்டவங்க உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஏதோ ஒரு பகுதியில் நிர்மூலமா இருக்கிறது ஆண்டவரே, இந்த ஆராதனையில் அதை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை கட்டுங்க ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆண்டவரே, இது அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, இதை சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, இது இனி கிளியர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாய், கர்த்தருடைய ஆண்டவரே தேவனுடைய பிள்ளை மூலமா நீங்க பேசுகிற வார்த்தையை நாங்க நம்புறோம். நிச்சயம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், என் வாழ்க்கை இந்த கேட்டகரியில தான் இருக்கிறது ஆண்டவரே. ஸ்டேஜ் 4 எல்லாம் தாண்டிட்டு நிறைய பேருடைய வியாதிகள், இந்த கேன்சர்லாம் சொல்றாங்களா ஸ்டேஜ் 4, அப்படின்னா அது டோட்டலி அவ்வளவுதான் சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா கொஞ்சம் பரவாயில்ல, காப்பாத்திரலாம், செகண்ட்னா கூட ட்ரை பண்ணலாம், மூணாவது கொஞ்சம் யோசிக்கலாம், ஆனா நாலாவதுனா அவ்வளவுதான் அப்படி சொல்லிடுவாங்கல்ல, கரெக்ட். பட் நான் சொல்ல, ஸ்டேஜ் 4ல இருந்தாலும் உன்னை கட்டணும்னு நினைச்சா கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறார். உன்னை கட்டுகிறேன்னு சொல்லிட்டாருன்னா அது ஸ்டேஜ் 4ஆ இருக்கட்டும், ஆபிரகாமை போல சரீரம் செத்து போனதா இருக்கட்டும், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் கொடுக்கிறேன்னு அவர் நிச்சயமாக அதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் சொல்ற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நம்புங்க, இந்த வார்த்தையை கேட்கும் போதே நிர்மூலமானவைகளை ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ பகுதிகள் அப்படித்தான் இருக்கிறது, ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். அநேகர் லைஃப கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார், நிர்மூலமான பகுதிகளை கர்த்தர் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார், அதை மறுபடி எழுப்பி கொண்டிருக்கிறார். அது அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுச்சு தானே, மறுபடி அது அடையாளமாய் மாற்ற போகிறார். உன் வாழ்க்கை நீங்க அடையாளமே தெரியாத நிலையில இருக்கலாம்,
ஆனா இன்னைக்கு அவர் கட்டும் பொழுது, கட்டி எழுப்பும் போது அநேகருக்கு அடையாளமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில ஆண்டவரே, வனாந்தரங்கள் எல்லாம் வயல் நிலமாக மாறட்டும். இந்த வனாந்தரம் செழிக்குமா? இதெல்லாம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஜனங்கள் முன்பதாக இதை செழித்து வளர பண்ணுங்க ஆண்டவரே. பசுமையாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் வளர பண்ணுங்க, செழிக்க பண்ணுங்க, புதிய கிருபையை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கம் ஆன், ஒவ்வொருவர் மேல் அந்த கிருபை இறங்கட்டும். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உன் வாழ்க்கையில உள்ள நிறைய நிர்மூலமாய் கிடக்கிறது, அதெல்லாம் மறுபடி கட்டி, எஸ் கட்டி ஒரு மாளிகையாக. அவர் மாளிகை சாதாரணமாக அவர் கட்ட மாட்டார். அவர் கட்டினார்னா மாளிகையாக கட்டுவார். எஸ், நிர்மூலமானவைகள் அது எந்த அளவுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது கட்டி எழுப்பும் போது மாளிகையாய் கட்டர் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு தேவ பலத்தை, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாய் இன்னைக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, என் காலங்கள் போயிட்டு, என் நேரங்கள் போயிடுச்சு, இத்தனை காலங்கள் நினைக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடியாய் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் இந்த வேளையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நிர்மூலமான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வேளையில கட்டி எழுப்புவீராக. சுவாமி, எழுப்புங்கப்பா. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். மாதா ரபா டல்லா ஷெட்டே ரிமு டல்லா வாதா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்குமா தேவனுக்கு, ஆஹா கோடி கோடி வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு, அவன் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அவர் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், ஏமன் ஏமன் அற்புதம் செய்பவர், அவன் அவன் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பார் ஜெயிக்கிறார். விடுதலையோட பாடும் பொழுதே ஜெயம் கோடி, ஆஹா தேவன், ஆஹா கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமானவைகளை கட்டி ஜெயம் கொடுக்கும் அவன் தேவன், அவன் கோடி கோடி
ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே ஜெயம் கொடுக்கும் அவன் தேவன், அவன் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். விசுவாசிக்கிறீங்களா? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பகுதிகள் நிர்மூலமாயிற்று, டெஸ்ட்ராய் ஆக்கப்பட்டுடுச்சு. என் லைஃப் முடிஞ்சு போச்சு. இனி அதை சரிப்படுத்துறதுக்கு நோ சான்ஸ், நாட் பாசிபிள். பண்ணைக்கு விசுவாசிங்க. தேவன் அதை சரி பண்ணல, அவர் ஸ்பெஷலிஸ்ட் ரொம்ப. ஆமாம், லைஃப் ஒன்னே ஒன்று. நம்ம ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை நீங்கள் அறியணும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தற்செயலாக எதை செய்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிடுவார். தற்செயலாக நடக்காதவைகள் நடக்கும். நேற்று ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்திருந்தார், என்னை மீட் பண்ண. ரொம்ப நாள் நம்மள வீடியோ பார்த்துருக்குறாங்க. ஸோ சென்னைக்கு வர்றதுனால இன்னைக்கு ஆராதனை வந்துட்டு போன ஆசைப்படாங்க. பட் அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருந்ததுனால நேற்று நைட்டு வந்து என்னை சந்திச்சாங்க. அவருடைய சாட்சிகளை பார்க்கும்போது இன்னைக்கு அவருக்கு திருப்பூரில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது, யூஎஸ்லேயும் பிஸ்னஸ் இருக்குது. அப்படி கர்த்தர் அவரை உயர்த்திட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று தான், பிரதர், ஒரு நேரம் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்குறோம். தற்செயலாக ஆண்டவரை பிராமின்லேருந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையை எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? கத்த நிர்மூலமானவைகளை கட்டு. எல்லாரும் சொல்லுங்க, நிர்மூலமானவைகளை. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இதை வார்த்தை அறிக்கை பண்ணும்போதே உங்கள் லைஃப்ல அது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அநேகர் லைஃப்ல இப்படிப்பட்ட பகுதிகள் கட்டணும் தானே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் லைஃப் நிறைய கட்டப்படணும் ஆண்டவர். நிறைய பகுதிகளில் நிர்மூலமாய் தான் இருக்கு. அது நான் விரும்புகிறபடி இன்னும் இல்லை. நான் விரும்புகிறபடி என் வாழ்க்கை இன்னும் மாறலை. நான் விரும்புகிறபடி இன்னும் நன்மை என்னை பார்க்கல. நான் விரும்புகிறபடி என் லைஃப் ஃப்ளரிஷாக மாறலை. நான் விரும்புகிறபடி இன்னும் ஆசீர்வாதமாக நிற்கலை. இன்னும் ஆண்டவரே குறைவுகளில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் அநேக காரியத்தில் ஜீரோவில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் நிர்மூலமானவைகளை கட்டி தேவன் தம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கட்டி எழுப்புங்க சுவா. ரபு ஷாட்டா. ஹalleluya. ஆமென். அடுத்தது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். எல்லாரும் சொல்லுங்க, பயிர் நிலமாய். ஆமென். பாழானதை என்ன செய்ய போகிறாராம்? பாழான நிலமாய் இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாரும் இடத்துலையும் தெரியும். ஒரு வனாந்தரம் பாழாக்கப்பட்ட இடத்தை பார்க்க விரும்பவே மாட்டோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. அந்த இடத்துல நடக்கவும் விரும்ப மாட்டோம், அந்த இடத்துல இருக்கவும் விரும்ப மாட்டோம். ஏன்னா பாழான நிலத்தை யாரும் எதிர் விரும்புகிறது. இதே ஒரு பாலடைஞ்ச வீட்டில் போய் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போமே. பாலடைஞ்ச குடும்பத்தில் போய் நம்ம இருப்போமா? இல்லை. ஆனால் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கிற இடத்த தான் எல்லாருடைய கண்களும் பார்க்கும். கரெக்டாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வெயிலில் நம்ம நிற்க மாட்டோம். எங்கடா நல்லா பச்சை பசை நிழலாக இருக்கிறது, அதை தேடி தான் நம்முடைய கண்கள் போகிறது. அதுதான் உண்மை. கரெக்டா இல்லையா? ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பாலானதை என்ன செய்ய போகிறாராம்? பயிர் நிலமாக மாற்றப் போகிறார். ஆமென். விளைய செய்கிற நிலமாய் மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் ஒன்ன பாலான நிலமாகத்தானே எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். உன் குடும்பம் உன்னை பாலான நிலமாகத்தானே பார்க்கறது. அதாவது பாலான நிலம்னா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வேஸ்ட் லேண்ட். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களை வேஸ்ட் லேண்டாய் பார்க்குறாங்க? ஒரு வேஸ்டான ஒரு பாத்திரமாய் பார்க்குறாங்க. தண்டம்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் நீ வேஸ்ட்டுப்பா. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? கைகளை உயர்த்துங்கப்பா. உன்னை பார்த்து சொன்னவங்களாம் கைகளை உயர்த்துங்க. வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை பார்த்து கை உயர்த்துங்களேன். ஆமாம், குடும்பத்துக்குள்ளே சில நேரங்களில் கணவன் மனைவியை பார்த்தே சொல்லுவாங்க, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க,
பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, எல்லாமே அப்படி நார்மலாக நடக்கும். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிறைய நேரங்கள் நம்மளை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வேஸ்ட் ஃபெல்லோ, இது பாழான நிலம், இது யூஸ்லெஸ். கரெக்டாக தள்ளப்பட்ட ஒரு நிலையில ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கீழே போக 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 இந்த வார்த்தை நிறைய வரும் நம்மளை தேடி. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே. அதனாலதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அதெல்லாம் எழுதி சொல்லிட்டார், உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்கினார், உன்னை கீழாக்காமல் மேலாக்கினார். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவன் ஆண்டவர் அதனாலதான் வச்சிரு, உங்களை என்னைக்குமே அவர் தரையில வைக்க விரும்ப மாட்டார், அவர் உன்னை மேல வைக்க தான் விரும்புகிறார். உயர்ந்த இடத்துல தான் நீ அமர்ந்திருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, உயர்ந்த இடத்தில் தான் அமர்ந்திருப்பாய். அப்போ எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிராய் சொல்லப்பட்டது, நமக்கு எதிராய் அறிக்கை பண்ணப்பட்டது. பாழான நிலமாய் இருக்கிற ஒரு நிலைமை, இது பாழானது, இது வேஸ்ட் ஆனது, இது காலம் கடந்து போனது, இதனால ஒன்று. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, எந்த நிலம் வேஸ்ட் லேண்ட் தள்ளப்பட்டதாக நினைத்தார்களோ அதை தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி, கர்த்தர் உங்களை பயிர் நிலமாக மாற்றி. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லையில சொல்லலாமே. இன்னும் கூட அதான் சொல்ல, பாழான நிலத்தை சரிப்படுத்த முடியுமானா சரிப்படுத்த முடியாது. பொதுவாக பாழான நிலத்தை யாருமே பை பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. பாழான வீட்டை கூட வாங்க யோசிப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். ஒரு வீடு பால் அடைஞ்சு கிடக்குதுன்னா அது ஊருக்குள்ளேயே பரப்பி விட்டுருவாங்க, இது வந்து ஒரு பேய் வீடுலாம் அரைச்சிடுவாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. ஏன்னா யாருமே அது பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. கரெக்டா? அதே போலதான் இன்னைக்கு உன்னை நிறைய பேர் வேஸ்ட்னு சொன்னதுனால உன் பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. உன் பக்கம் யாருமே வரக்கூடாது, உன் பக்கம் எல்லையில யாருமே வரவே கூடாது. அப்படிதான் இந்த உலகம் நினைச்சிச்சு, உன்னை தள்ளிச்சு. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, எந்த இடத்தை தள்ளப்பட்ட ஒரு நிலமாக நீ நினைக்கிறாயோ, உன் குடும்பம் உன்னை தள்ளி இருக்கலாம், உன் சொந்த சகோதரன் உன்னை தள்ளி இருக்கலாம், சகோதரிகள் உன்னை தள்ளி இருக்கலாம், உன் மாமா மாமியார் உன்னை வேஸ்ட் லேண்ட் உன்னை வச்சிருக்கலாம். கரெக்டா இல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. இப்போ பொதுவா இந்த வார்த்தைலாம் குடும்பங்கள்ல நடக்கும். அதுவும் இந்த மாமியார் வந்து, சில மாமியார்கள் மருமகளை பார்த்து என் பிள்ளைய கெட்டுலது தரித்திரம்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. ஆமாவா இல்லையா? கவனிச்சிருக்கலாம் இல்லையா? ஏங்க நடந்தது பார்த்தது இல்லையா? எத்தனையோ பார்க்குறோம் தானே. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாமியாருக்கும் மருமகளும் அது ஒரு போர் தானே, அக்கப்போர் எப்பவுமே நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போது இவங்க நான் சொல்லுவாங்க என்னன்னா, என் பிள்ளைய, அதாவது அவங்க பையனுக்காக பேசுவாங்க, என்னைக்கு அவளை கட்டினானோ தரித்திரமா போச்சு, வேஸ்டா போச்சு, அப்படிலாம் நிறைய. ஏதோ இவங்க பையன் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர் அந்த அம்மாவுக்கு நினைப்பு. கரெக்டு தானே இல்லையா? அப்படிதான் நினைச்சிட்டு பேசுவாங்க. அது அம்மா பாசத்தில் அப்படி நிறைய நடக்கும். ஆனா இது வந்து எல்லாருடைய லைஃப்லயுமே சில பாதைகளும் அப்படி கடந்து போயிருப்போம். கரெக்டா இல்லையா சொல்லுங்க. யாரெல்லாம் அப்படி நினைக்கப்பட்டிருக்கீங்க கை உயர்த்துங்களேன். ஆமா, தள்ளப்பட்டவர்களா நம்ம நினைக்கப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிரியைகள் எப்படி இருக்குது போகுதுன்னா, பாழான நிலமாக்கப்பட்ட இடத்தை சரிப்படுத்தி அதை பயிர் நிலமாக அவர் மாற்றப் போகிறாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஐயா, உன்னுடைய தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் நான் வேஸ்ட்னு சொல்லியிருக்கலாம். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. உன் தோற்றத்தை பார்த்து, உன் கலரை பார்த்து, உன் ஸ்கின் டோனை பார்த்து நிறைய பேர் உங்களை வேஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. கரெக்டா இல்லையா சொல்லியிருப்பாங்க. உன் பல்ல பார்த்து. ஆமா, கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. ஆமா, இந்த உலகம் அழகா தான் ஒருத்தருங்களை அழகா எஸ்டிமேட் பண்ணுவாங்களே. அப்போ எல்லாம் ஒரு வேஸ்டான ஒரு காரியமாக தான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பாழானதை அவர், எல்லாரும் சொல்லுங்க, பாழானதை. இன்னைக்கு விசுவாசிங்க, முதல்ல உங்களை கட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க, கட்டுகிறார். அடுத்தது அந்த கட்டப்பட்ட இடத்துல உன்னை பயிர் நிலமாக கர்த்தர் உன்னை மாற்றி, அதுல எதை போட்டாலும் முளைக்கிற அளவு, அதான் வார்த்தை. இது அதெல்லாம் கிடையாது. பயிர் நிலமா எதை போட்டாலும் நீ முளைச்சி பசுமையும் புஷ்டியாக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த ஆராதனையில இனிமே, அதாவது ஒரு தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்லணும்னா, இனி வேற மாதிரி வளர போறீங்க. கை உயர்த்தி அல்லையா சொல்லுங்கப்பா. இனி ஓங்கி, இது இப்படி நல்லா இருக்கு, நீங்க ஓங்கி வளரத்தக்கதாய் படரத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நிலமாக. இனி இது வந்து சபிக்கப்பட்ட நிலம் அல்ல, இது பாழான நிலம் அல்ல, இது வேஸ்ட் லேண்ட் அல்ல, இது எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கிற ஒரு லேண்டாக
எத்தனையோ பேருக்கு நன்மைகளை கொடுக்கிற ஒரு லேண்டாக, எத்தனையோ பேர் அந்த லேண்ட் மூலமாக, பாலான நிலத்தின் மூலமாக அவர் ஆசீர்வதித்ததுனால அந்த லேண்ட் மூலமாக நன்மை பெறுகிற ஒரு நாட்களாக, அந்த பாலான நிலம் நீதானே. அப்போ விசுவாசி, கர்த்தர் என்னை அப்படி ப்ரிப்பேர் பண்ணுகிறார், அப்படி என்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை சிலர் தள்ளி வச்சுட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை ஒடுக்கிட்டாங்க ஆண்டவரே. என்னை வந்து எத்தனையோ காரியத்தில் அவமானப்படுத்திட்டாங்க ஆண்டவரே. என்னை கொஞ்சம் கூட நினைக்கல ஆண்டவரே. என் குடும்ப சூழ்நிலை எத்தனையோ பேர் இருக்கும்போது எல்லாரும் இன்வைட் பண்ணாங்க, என்னை இன்வைட் பண்ணல ஆண்டவரே. ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ஜீரோல இருக்கிறதுனால நிறைய பேர் என்னை தள்ளி வச்சுட்டாங்க ஆண்டவரே. நான் ஜீரோல இருக்கிறதுனால சில முக்கியமான இடத்துல கூட என்னை கூப்பிடல ஆண்டவரே. சில என்ன ஜீரோவா நான் இருக்கிறதுனால என்ன அவங்க கூப்பிட்டு கூட என்னை கண்டுக்காத மாதிரி சிலர் போனாங்க ஆண்டவரே. எஸ், என் முன்னாலேயே என் முன்னாலே எத்தனையோ பேரை சிரிச்சு வரவேற்றவங்க என்னை கண்டவனே பார்க்காத மாதிரி போனாங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ஏன்னா நீ பாலான நிலமா இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பண்ணனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியா இனி அது பயிர் நிலமாய் மாறும் பொழுது அத்தனை கண்களும் ஒன்னதான் பார்க்கத்தக்கதாய், அத்தனை கண்களும் உன் குடும்பத்தை பார்க்கத்தக்கதாய் ஆண்டவருக்கு மகிமையாக கர்த்தர் எழுப்புவார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் எங்களை பயிர் நிலமாக மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Yes Lord, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உனக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றும்படியான ஒரு நிலமாக கர்த்தர் உன் நிலத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் அது சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையினால் அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது நீர் பாய்ச்சப்படுகிறது. அது விசேஷமாய் தேவனுக்கு மகிமையாய் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுகிறது. நாட்கள் வரும், அது பெரிய பெரிய பலன்களை கொடுக்கிற அளவு தேவன் தம்முடைய கிருபைகளை விளங்க செய்வார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி ரெசவெட் லார்ட். எஸ் ஃபாதர், நான் ஜீரோலா போனதுனால, அவன் பார்வைக்கு நான் ஜீரோவா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு விசுவாசி, இன்னைக்கு வேணா அவர்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம். உன்னை பார்க்கும்போது, உன் குடும்பத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், அவங்களுக்கு ஒன்றை மட்டும்தான் தெரியும். அப்படிதான் கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதான் அவனுடைய வார்த்தை, பாலான பயிர் நிலமாக்குறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அழகா வந்துச்சு பாத்தீங்க. இனி என்ன போட்டாலும் நீ ஓங்கி வளருவாய், எதை செய்தாலும் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வாய். ஏன்னா ரெடி ஆயிட்ட, அந்த அளவு கர்த்தர் உன்னை ரெடி பண்ணிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த அளவு உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். ஒரு பெரிய விஷன் இருக்கிறது, ஒரு பெரிய உனக்கு ஒரு பந்தி இருக்கிற, அந்த அளவு உன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இனி எதை செய்தாலும் வாய்க்கும்படியாய் அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார் என்று நம்புற பிள்ளைங்க நல்லா கூட ஒரு ஆமென் சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா ஆண்டவரே, உங்க வாழ்க்கை நடக்கிறது தானே ஆவியானவர் பேசுறார். எத்தனை பேர் நான் பேசின வார்த்தைகள் படிலாம் அப்படிலாம் போயிருக்கிறோம் எங்க லைஃப்ல? கை உயர்த்துங்கப்பா. ஆமே. இதுல சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. எப்படின்னா, எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் நீ வந்திருப்ப, நீ வந்திருக்கிறேன்னு தெரியும். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? ஆனா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கூட உன்னை பார்க்காத மாதிரி, அவர்கள் அப்படியே கண் அப்படி வேற எங்கேயோ பிஸியா இருக்கிற மாதிரி, உன்னை அப்படியே வேற மாதிரி வேலையில அவங்க அப்படிலாம் போனவங்க இருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? நடந்திருக்குமா? நடக்காது? நடந்திருக்கா? கையை உயர்த்துங்கப்பா. யார் லைஃப்லலாம் இது நடந்திருக்கு? கை உயர்த்துங்களேன். ஆமா, கரெக்டா? ஆமா. ஆனா நீங்க நம்புங்க, கர்த்தர் உன்னை பயிர் நிலமாய் அலங்கரிச்ச பிறகு, ஆமென், உன்னை மட்டும்தான் அந்த கண்கள்லாம் பார்க்கும், வேற யாருக்கும் தெரிய மாட்டாங்க. உன்னை மட்டும்தான் பார்க்கும். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? வராமே. ஹல்லேலூயா.
Amen. பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். பாழானதை விசுவாசிக்கிறீங்களா? பாழானதை யோபு லைஃப்ல பாழான நிலம்தான். அத்தனை அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து யோபுக்கு அட்வைஸுக்கு மேல பொழிகிறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கானுங்க, பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஆண்டவருக்கே கோவந்துரும். ஒருத்தனும் அவன் பேச்சு ஒருத்தனும் எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லுவார் ஆண்டவர். நீ பேசின மாதிரி ஒருத்தனும் நிதானமாக பேசல. உங்களுக்கு புரியுதா? ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தானா. அவன் பாழான நிலம். ஆனா அதனாலதான் வேதம், அவன் சிநேகித வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். யோபின் முன்னிலைமையை பார்க்கில் அவன் பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பாய். பாழான நிலம் ரெட்டிப்பான நன்மையை அனுபவிச்சிச்சு. சொல்லுங்களேன், ஆமா தானே? பாழான நிலம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இழந்து போய் சபிக்கப்பட்ட. அவன் சொல்ல, என் பிறந்த நாள் கூட சபிக்கப்படட்டும் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லுவார். ஏன்னா அந்த அளவு வேதனை. நமக்கு ஒரு சின்ன விஷயத்தை இழந்தாலே நம்ம எவ்வளவோ சொந்து போயிடும். அப்படி இழந்து போன போது ஆண்டுடைய வார்த்தை மாறல பாருங்க. அதனாலதான் யோபு 40 யோபு சொல்லுவார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது, சத்தமா சொல்லணும், அவர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை சொல்லலாமா? என்னை பயிர் நிலமாக மாற்றுகிறார் நம்புகிற பிள்ளைங்க. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நல்ல விடுதலையோட ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை நல்ல நம்பிக்கையோட விடுதலையோட உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை ரிகா துடாலா ஷிது ரவாலா உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே செய்யா. ஆமென் 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 ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதாக. ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை நிரப்புவீராக. எல்லா விதமான நிர்மூலமான பகுதிகள் கட்டப்படுவதாக. பாலானவைகள் பயிர்லமாக மாறுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை
கை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறி கொண்டிருக்கிறது. பாழான நிலத்தை பயிர் நிலமாக மாற்றுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். பயிர் நிலமாக எதை போட்டாலும் இனி வளரத்தக்கதாக. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எப்ப எந்த சூழ்நிலைகளினாலும் கர்த்தர் எங்களை வளரச் செய்வார். இனி நீ ஒரு நாளும் உன்னுடைய வளர்ச்சியை, உன் உயர்வை, நீ முளைப்பதை, அதான் இது நல்லா இருக்கு இந்த வார்த்தை. எத்தனை பேர் நீ முளைச்சி வருகிறத இனி ஒருவனும் தடுக்க முடியாது. நீ பூத்து, எனக்கு கடந்த நாட்கள் ஆவியான அந்த வார்த்தை அதிகமாக மறுபடியும் உள்ளத்துல பேசினா, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற காலமாக கர்த்தர் இந்த காலங்களை எங்கள் மேல வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் மேல வைத்திருக்கிறார். அந்த கிருபையை எங்கள் மேல வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை நாங்கள் ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இனி தடையில்லை ஆண்டவரே. இனி அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இனி பழக்கப்பட்டவைகள் பயிர் நிலமாக மாறட்டும் ஆண்டவரே. அந்த தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவு, இந்த தேசங்களுக்கு நன்மையை கொடுக்கிற அளவு, இந்த தேசங்கள் அந்த நிலத்திலே ஆசீர்வதிக்கப்படுற அளவு கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த கிருபைகள் இறங்கட்டும். வேஸ்ட் லேண்ட்னு தள்ளப்பட்டு ஆண்டவர் மதிப்பை குறைச்சாங்க ஆண்டவரே. எங்க மேல இருக்கிற பேரை கெடுத்தாங்க, எங்களை குறைச்சி எடுத்துட்டாங்க ஆண்டவரே. கொஞ்சம் கூட எங்களை மதிக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எங்களை தள்ளுனாங்க. ஆனா அதே இடம் இன்னைக்கு வேற நிலமாய் மாறி நிற்கிறது. அது செழிப்பான நிலமாய் மாறி நிற்கிறது. அநேகர் பார்வை கண்களுக்கு உறுத்துகிற ஒரு இடமாய், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையாய் கர்த்தர் மாற்றுகிறீரப்பா. உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்கப்பா. இது வார்த்தை உனக்கு தான், இது உனக்கு தானே, இந்த வார்த்தை உனக்கு தான். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு தான். ஷாதா லாபா. உன் வாழ்க்கை இப்படி தானே இருக்கிறாய். பாலான நிலமாகத்தானே நீ இருக்கிறாய். உன்றது ஒரு நன்மையை யாரும் பார்க்காத ஒரு இடமாகத்தானே இருக்கிறாய். ஆனா இன்னைக்கு சொல்லு, இந்த பாலான நிலம் தேசத்திற்கே பலனாய் மாறப்போகிறது. தேசத்திற்கே வெளிச்சமாக மாறப்போகிறது. தேசத்திற்கே ஒரு நன்மையாக மாறப்போகிறது என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி take it in the mighty name of Jesus Lord. பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் ஆண்டவர் சொல்றார். அதை நான் பயிர் நிலமாக்குகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, மாக்குகிறேன் என்றும். அப்பொழுது உங்களை சுற்றிலுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் சொல்லுங்க, உன் ஜனம், உன்னை சுத்தி இருக்கிற ஜனம் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் இந்த பாலானதை பயிர் நிலமாக மாற்றிவிட்டார். இனி இது பாலான நிலம் அல்ல, இது பயிர் நிலம். இது வேல்யூ லேண்ட். எல்லாரும் சொல்லுங்க, வேல்யூ லேண்ட். பக்கத்துல உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ வேஸ்ட் லேண்ட் அல்ல, நீ வேல்யூ லேண்ட். நீ வேல்யூ லேண்ட். உன் வேல்யூ உனக்கு தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. உன் சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அறிந்து கொள்வார். இது நீ பாலான நிலம் அல்ல, இது வேல்யூ லேண்ட். வேல்யூ. ஆமென். நம்புறீங்களா? என்ன கர்த்தர் உங்களை வேல்யூ லேண்ட் ஆகி மாற்றுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, வேல்யூ லேண்ட். ஆமென். இனி உன் லேண்டுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கிற, உனக்கு ரொம்ப வேல்யூ இருக்கிற. உன்னை நீ தாழ்த்திக்காத, உன்னை சிறுமைப்படுத்திக்காத. ஆமென். இன்னைக்கு உன் கையில் 5 ரூபாய் இல்லை, அதனால நீ கீழே கிடையாது. உன் தேவன் உனக்குள்ள இருந்தார்னா உன்னை விட இந்த உலகத்துல பெரிய ஐஸ்வர்யமான யாரும் கிடையாது. நல்ல கவனிக்கணும். யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்தான், ஆனால் அவன் சாதாரணவனா இல்ல, அவன் வேல்யூ வேற. ஒரு ஆமென். ஏற்ற காலத்துக்காக, அந்த நல்ல காலத்துக்காக கர்த்தர் அவனை பாதுகாத்து வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஏன்னா யோசேப்புடைய வேல்யூ வேற வேல்யூ. ஆமென். சத்தமா சொல்லுங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சும்மா போத்திபார் வீட்டுல வேலைக்காக அவன் வேல்யூ இருந்துச்சு? இல்லை இல்லை. ஒருவேளை போத்திபார் வீட்டுல அவன்
அவன் ஆண்டவர் வந்து அதை அனுமதிக்காமல் இருந்திருந்தார்னா அவன் அங்கேயே தான் உட்கார்ந்துருப்பான். ஆண்டவர் தெரியும் வேலி விது கிடையாதுடா. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு ஷிஃப்டிங் கொடுப்பார், சில இடத்துல நம்ம தூக்குவார். அப்ப நீங்க நினைச்சுக்கணும் என்னன்னா, உனக்கு அந்த இடத்துல வேல்யூவான இடத்துல நீ இல்லைன்னு அர்த்தம். உன்னை வேல்யூவான இடத்துக்கு தான் உன்னை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? ஆமா. இப்போ நம்ம நினைக்கலாம் சில வேளைகள் இங்க நல்லா தானே ஆண்டவர் இருந்தது, இந்த கம்ஃபர்ட்டா தானே ஆண்டவர் இருந்தது. ஏன் ஆண்டவர் இல்லப்பா, உனக்கான வேல்யூ அந்த இடத்துல கிடையாது. உன் வேல்யூ வேற, உன் லேண்டோட வேல்யூ வேற. ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. அப்பவுமே அப்போ அங்க சிறையில் இருக்கும்போது அந்த லேண்ட், நான் பொதுவா இதை நம்ம ஆவியில படிக்கும் போது நம்ம சில நேரங்கள்ல தேவன் நம்மளை அப்படி வந்து என்ன செய்யறாருன்னா சில பாதைகள்ல அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? வேல்யூவை எப்பவுமே அடைச்சு தான் வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே? இவ்வளவு நாள் அந்த ஆன்சர் தெரியல நமக்கு. ஏன் ஆண்டவர் நம்மளை அடைச்சு வச்சார்? ஏன் நம்மளை கர்த்தர் அப்படியே ஒரு சின்ன வட்டத்துல வச்சிருக்கிறார்? ஆனா இல்ல, நீ நினைக்காத, உன் வேல்யூ ரொம்ப பெருசு. ஏற்ற நேரத்தில் அந்த வேல்யூவை ஒரு இடத்துக்கு காட்டணும்னா நீ வேற எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, எங்கேயாவது லாக் ஆகி போயிடக்கூடாதுன்னா உன்னை அவரே லாக் பண்ணி சிறைச்சாலையில் யோசேப்பை லாக் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நாள் இந்த வேல்யூ எங்க போய் நிற்க போது அங்க நிக்கணும்னா அந்த பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல இருந்து தூக்குனா கூட அங்க உன் வேல்யூவை காட்டுறதுக்கு தான் தூக்குறார். ஒரு அல்லையிலே சொல்லக்கூடாதா? நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? உன் வேல்யூவை காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை ஷிஃப்ட் பண்றார். சில காரியங்கள் டிரான்ஸ்ஃபர் சில வேலைகள் ஆயிரும், சிலர் விரும்ப மாட்டாங்க இந்த டிரான்ஸ்ஃபரை. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை ப்ராஃபஸியா எடுத்துக்கொள்ளுங்க. சில டிரான்ஸ்ஃபர் நம்ம லைஃப்ல வருதுன்னா உனக்கு உன் வேல்யூவை அங்க நிரூபிக்க முடியல, ஆனா வேற ஒரு இடத்துல உன் வேல்யூவை கர்த்தர் நிரூபிக்கிறதுக்காக உன்னை கொண்டு போகிறா. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. ஆமென். சூப்பர்ல இந்த வார்த்தை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? எனக்கே ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆமென். ஆமா, நம்ம வேஸ்ட் லேண்ட் இல்ல, வேல்யூ. இது வரைக்கும் உன் லேண்டுக்கு மனுஷன் ஒரு பிரைஸ் கூட கொடுக்காம இருக்கலாம். சில பொருளை வாங்கும்போது இது வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. சில விஷயத்துக்கு ஐயோ இதில் கொண்டு நாசம் பண்ணிட்டியடா, இது ஒன்றுமே கிடையாது, இதை போய் வாங்கியிருக்கியடா, இதை போய் நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ இதை போய் ஊர்ல எல்லாம் உனக்கு கிடைக்கல, இதை போயா நீ கட்டிட்டு வந்த, இதையா உனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமா இல்லையா? அது இந்த பாவம் கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி உனக்கு பொண்ணே கிடைக்கல, உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, இதை போயா இதை போய் இதை. அப்போ அந்த 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 காதுகள் கேட்குறவங்களுக்கு அந்த அந்த மனசுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? அப்போ ஆண்டவரே என்ன ஆண்டவர், எல்லாருமே அது பொதுவாகவே அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயும் கொண்டு போயிடும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். கரெக்டா இல்லை சொல்லுங்கப்பா? ஆமாவா இல்லையா? ஆமா. அழகை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, பணத்தை பார்த்து சொல்லுவாங்க. பணம் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்டவங்களை கூட கட்டிக்குவாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன்? அது அவங்களுக்கு அழகா தெரியும். பணம் இருந்தா அழகா தெரியும் சிலருக்கு. அவனா விசுவாசிங்க, யாரெல்லாம் உன்னை பார்த்து இதையான்னு சொன்னாங்களோ அதுதான் ஒரு பெரிய வேல்யூவாகி மாறப்போகிற. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி ஒரு அல்லையில சொல்லிக்கும். இதையா நினைச்சாங்க பார், அதுதான் பெரிய வேல்யூவா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்போ இதனால ஒரு வெளிப்பாடு தான் யோசேப்பை குறித்து சொல்லும்போது, ஷிப் பண்ணாரு, சிறைச்சாலைக்கு போனா ஆண்டவர் அவனை சிறைச்சாலைக்குள்ள பத்திரமா வச்சிருக்காரு. எல்லாரும் சொல்லுங்க, பத்திரமா வச்சிருக்கிறார். நீ நம்பு. நீ ஏதோ ஒரு சின்ன இடத்துக்குள்ள லாக் ஆகி இருக்கிறன்னா, ஏதோ ஒரு இதை லாக் ஆயிட்டோம், உன்னை வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய வேலைக்கு உனக்கு ஒரு வேல்யூவை பெருசா காட்டுறதுக்காக உன்னை அடைச்சு ரிசர்வ்ல வச்சிருக்காரு. ஏன்னா தேவனுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது உன் வாழ்க்கையில. கரெக்டா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் சித்தம் இல்லாமல் ஒரு தலையில இருக்கிற ஒரு மயிரும் கீழே விழா. ஆமென். அவன் ஆண்டவர் வந்து ஸ்பெஷலா உன்னை வேல்யூவான லேண்டா வச்சிருக்காரு. யோசேப்பே, நீ வெயிட் பண்ணு. அநேகருக்கு நீ வேஸ்ட் லேண்ட், ஆனா உன்னை ஒரு நாள் வேல்யூ லேண்டா நிறுத்த போறேன். வெயிட் அண்ட் see. பார்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெயிட் அண்ட் see. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை நம்மள வேல்யூ லேண்ட் இல்லாம பாக்குறாங்களோ, வேஸ்ட் லேண்ட்னு பாக்குறாங்களோ, வெயிட் அண்ட் see. பார்க்க போறடா நீ, பார்க்க போடிப்பா. அது என்ன? பார்க்க போறடா நீ, பார்க்க போறடி நீ. என்னங்க? ஆமா தானே, டானா அப்புறம் டி தானே போடணும். கரெக்டா இல்லையா? பாப்படா பாப்படி. சவால் விட்டு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? மனசுக்குள்ள வச்சுக்க, இந்த வைராக்கியத்தை மனசுக்குள்ள வச்சுக்க. என்ன தானே நீ வேஸ்ட்லன்னு சொன்ன, தள்ளி வச்ச என்ன? உன் சொந்த பந்தங்கள்லாம் கூடும்போது என்ன கூப்பிடல, கேட்டா மறந்துட்டேன், ஐயோ. அதுக்கு பிறகு நடிச்ச பாரு ஃபோன் பண்ணி, ஐயோ தெரியாம. கரெக்டா இல்லையா? நடந்து இதெல்லாம் நான் பேசுறது எதுவுமே நான் சொந்தமா பேசுறது கிடையாது, ஆவியில வரத பேசுறேன். ஒரு அலையில சொல்லுங்க. ஆனா இது கண்டிப்பா சிலருக்கு பிரோஜனமா இருக்கு. நிறைய பேர் எனக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பணக்கூடி போயிருந்தேன், எங்க வாழ்க்கையை பேசுறீங்க. எனக்கு எங்க தெரியும் உங்க வாழ்க்கையை பத்தி? எத்தனை பேர் வாழ்க்கையை தெரியும் சொல்லுங்க பாவம். ஆனா இப்போ வார்த்தை கொடுக்கறாருன்னா, இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க தானே இத்தனை பேர். இப்ப இந்த வார்த்தையெல்லாம் திடீர்னு சொல்றேன், இது யார் லைஃப்ல நடந்திருக்கு? கை வைடுங்க பாவம். சும்மா வைடுங்களேன், வைக்கப்படாம பாருங்க. அவங்களுக்கு தெரியும் உன்னை கூப்பிடணும், ஆனா உன்னை கூப்பிடாம வச்சிருந்துருப்பாங்க. சரி பாத்துக்கலாம் கடைசியில கூப்பிட்டுருக்கே மாட்டானுங்க. ஆனா அப்புறம் உன்னை பார்த்து ஒரு நடிப்பானுங்க பாரு. வந்தேன் பார்த்தேன், உன்னை ரீச் பண்ண முடியல, அப்படி பண்ண முடியல, இப்படி பண்ணல. நீ தான் என்ன வேஸ்ட்லான்னு தள்ளி வச்சிருக்கியப்பா. அதெல்லாம் ரொம்ப வழி தானே. என்ன வாழ்க்கையில் இந்த வேஸ்ட் லேண்ட்னு சொல்லி தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமா அவங்க இருதயத்தை பலப்படுது. குடும்பத்தையே தள்ளி வச்சிருப்பாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு நாள் வரும். நான் ஒரு நாள் வரும்ல, வந்துட்டு நான் சொல்றேன். நான் அது என்ன ஒரு நாள் வரும்? வந்துட்டியா? இது வேல்யூ லேண்டாய் மாறி தேசத்திற்கு பலனை கொடுக்கும் பொழுது நீ வந்தே தீரணும். என் பக்கத்துல கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. யோசேப்பை வேஸ்ட் லேண்ட்னு தானே புடிச்சு குழிக்குள்ள தள்ளினானுங்க, விற்று போட்டானுங்க, அங்க இருந்து சிறைக்கு அனுப்புனானுங்க. வேஸ்ட் லேண்ட்னு நினைச்சானுங்க. ஆனா அது வேஸ்ட் லேண்ட் இல்ல, தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி. நீலாம் சாதாரண பர்சன் கிடையாது. யூ ஆர் வெரி 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 பிரஷியஸ் டு இன் காட் சைட். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? தேவனுடைய பார்வையில் நீ விலையேறப்பெற்ற முத்துக்களாய் இருக்கிறாய். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற வைரமாய் இருக்கிறாய் நீ. அதனாலதான் ஆண்டவர் சில பாதைகளை, டே என் பிள்ளை உள்ள இருக்கு பரவாயில்ல, யோசேப்பே கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க, கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது உன் முடிவு கிடையாது, உன் வேல்யூவை ஒரு நாள் நான் நிறுத்துவேன் பார். அப்போ உன்னை தள்ளினவன் எல்லாம் உன்கிட்ட தாண்டா வந்து நிக்கணும். நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு வேஸ்ட் லேண்ட் ஆக்கப்பட்ட உன்னை பயிர் நிலமாக மாற்றுகிறண்டா உன்னை. அப்போ ஏற்ற வேளை வந்த போதுதான் சொன்னேன், சரிப்படுத்த முடியாதவில். யோசேப்பை நினைச்சா சரிப்படுத்த முடியாது, அவ்வளவுதான், முடிச்சிட்டானுங்கடா நம்மளை. எகிப்திலேயே முடிச்சிட்டானுங்க நம்மளை. ஆனா இந்த எகிப்திலேயே அந்த வேஸ்ட் லேண்டை வேல்யூ லேண்டாய் மாற்றி அவன் தான் அத்தனை பேருக்கும் சோவ் பண்றான். ஒரு அலையில சொல்லுங்க பாப், அவன் தான் அத்தனை பேருக்கும் வர்றவனுக்கெல்லாம் அந்த தானியத்தை கொடுக்குறானா. மற்ற தேசங்கள் இருக்கிறவங்களாம் வர்றான். ஏன்? அவனை வேஸ்ட் லேண்ட் தள்ளி போட்டவன் கூட வர ஆரம்பிச்சுட்டான். இவன் சாக்கு முட்டையில கட்டி அனுப்புறான், போங்கடான்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவன் லைஃப்ல கொடுத்தாருன்னா, இந்த நாளில் இதை விசுவாசிக்கிற உனக்கு நிச்சயமாக செய்வார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனைக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக. அதுல ஒரே ஒரு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்பொழுது உன்னை சுற்றில் இருக்கிற மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கையை தட்டி வாங்கிக்கோபா. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அவர் சொன்னார் உனக்கு, அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இதை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இதை லைவ்ல பார்க்கிற, வீடியோ மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் இன்னைக்கு பயிர் நிலம் பாழான நிலமாக
நிர்மூலமானவைகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் கட்டி பயிர் நிலமாக மாற்றி அவர்களை இந்த தேசத்திற்கு வெளிச்சமாய் ஆண்டவரை நீர் உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வேஸ்ட் லேண்டாக எண்ணப்பட்டார்களோ அந்த லேண்டுக்குலாம் மதிப்பே கொடுக்க முடியாது, வேல்யூவே கொடுக்க முடியாத அளவு, எவனும் ஈஸியாக வேல்யூவே பண்ண முடியாத அளவு உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கட்டும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Ararat Power Ministries.